ஜிஎஸ் வந்து இப்படி குடை ஒன்று வச்சு அந்த குடைக்கு உடனே வந்து இதை தூக்கி கொக்கு முயல் எல்லாம் அப்படி வீதி சமிக்ஞைகள் வந்து 28 தனித்தனியாக நிறைய கத்தரி முளை என்னென்ன சேவைகள் வந்து 3 ஆபீஸுமே வந்து அபிவிருத்தி உத்தியோகத்தர் இயற்கை பசல காகிதம் கண்ணாடி ஊர் சுத்துவா முறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சுகிர்தான். இன்றைய தினம் நாங்க நிற்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பரந்தல்ல வந்து ஒரு ஜிஎஸ் ஆபீஸ் நாங்க நிக்கிறோம். என்னடாப்பா ஜிஎஸ் ஆபீஸுக்குள்ள என்ன கொண்டே காட்ட போறான்னு பாக்குறீங்களா? இந்த ஜிஎஸ் ஆபீஸை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அழகான முறையில உண்மையாலுமே அலங்கரிச்சு வச்சிருக்காங்க. அதாவது கிளிநொச்சி மாவட்டத்துல எத்தனையோ ஜிஎஸ் ஆபீஸ்களுக்கு நான் போயிருக்கேன். ஆனா இப்படி அழகிய முறையில வந்து அதை அழகுபடுத்தினது கிடையாது. அது நான் பார்த்ததும் இல்லை எங்கேயுமே. அதுதான் உங்களுக்கு நான் காட்ட போறேன். அப்படி என்னதான் உள்ளுக்குள்ள செய்து வச்சிருக்காங்க இந்த ஜிஎஸ் ஆபீஸ்ல. மற்ற ஜிஎஸ்க்கு இல்லாத அக்கறை இந்த ஜிஎஸ்க்கு எப்படி இருந்தது, இப்படியான தொடர்ச்சியான விவரங்களை தான் நாங்க பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போவோம். இங்க வந்து பாருங்க, இதுல வந்து அழகா முன்னுக்கே ஒரு கட்டொண்டு கட்டி நல்ல தம்பி ராசையா அவர்களின் நினைவாக அந்த குடும்பத்தினரால செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. கிராம அலுவலர் தரந்தன் நகரம் கிளிநொச்சி 44 போட்டு அழகான முறையில் ஒரு டிசைன் பண்ணியிருக்கு. முன்னுக்கே அதை தான் செய்திருக்கிறாங்க. அப்படியே போனோம்னா அங்கால வந்து இது அறிவித்தல் பலகை. இதில் தேவையானதில் இதில் நீங்கள் ஒட்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் மஞ்சள் போட்டில் அறிவித்தல் பலகை என்று போட்டிருக்குது. அங்கால சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர், அங்கால பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர், கிராம உத்தியோகத்தர் 2 போட்டுகள் போட்டிருக்குது. இப்படியே உள்ள போனோம்னு சொன்னால் முதல் இந்த வாகன பார்க்கிங் பண்ணுற இந்த இடத்துல பார்க் பண்ணுற இந்த இடத்துல வீதி சமிக்ஞைகள் வந்து போடப்பட்டிருக்குது. பாருங்க, இதெல்லாமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்ன, வாகனங்களை பார்க் பண்ணிட்டு இதில் நிற்கும் போது இந்த விஷயங்களை வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகா போட்டிருக்காங்க பாருங்க. இதுலயே விளங்கும். இந்த விஷயமே வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயமா இருக்கு. ஜிஎஸ் ஆபீஸ்ல இந்த மாதிரி வச்சிருக்கிற ஒரு விஷயமே புதுமையா தாங்க இருக்குது. அப்படியே பார்த்தோம்னு சொன்னா இங்கே வந்து பாருங்க, இந்த கட்டுகள் எல்லாம் கட்டி அழகான முறையில குரோட்டன் கண்டுகள் வந்து அழகா வச்சிருக்கிறாங்க பாருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க. அலங்காலத்தவங்கள பொதுநோக்கு மண்டபம் இருக்குது, கிட்ட போய் பார்க்கலாம். இப்படியே இங்கால வந்தோம்னா இதுல வந்து இது வந்து ஓய்விடம். அதாவது மக்கள் வந்து வந்தா இதுல வந்து ஓய்வெடுக்கக்கூடிய மாதிரி இந்த ஓய்விடம் வந்து அமைச்சிருக்காங்க. இருக்கும்போது ஒரு ஆசையா இருக்குது பார்த்துக்கிட்டு இப்படி இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும் மேலுமே. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கால குடிநீர் இருக்குது. அதே மாதிரி அழகான முறையில் இந்த இடங்களுக்கு இந்த கீழே இந்த கல்லெல்லாம் பரவி அதுகளுக்கும் சைட்ல எல்லாம் கட்டெல்லாம் கட்டி நீட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்தியாவில் வந்து பாருங்கள் மலசல கூடம் இருக்குது. இப்படியே உள்ளுக்குள்ளே போனோம்னு சொன்னால் அந்த மலசல கூடம் இருக்குது. இதில் வந்து பாருங்கள் அவசர தொலைபேசி இலக்கங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு போலீஸ் அவசர சேவை தேசிய உதவி பகுதி பாதுகாப்பு அமைச்சு ரகசிய போலீஸ் நடவடிக்கை அழகுன்னு சொல்லி 28 இந்த அமைப்புகளோட இதில் போட்டிருக்கு. மக்களுக்கு தேவைப்படும்ன்றதுக்காக போட்டு அவர்களுடைய தொலைபேசி இலக்கங்களும் வந்து இதில் போடப்பட்டிருக்குது. இதே ஒரு சிந்தனை, ஒரு வித்தியாசமான சிந்தனை என்று தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இதில் அந்த மலசல கூடத்தில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 மலசல கூடம் இருக்குது. அதில் வந்து சாதாரண மலசல கூடம், அதில் குளியல் அறை, அடுத்தது இருக்கை மலசல கூடம்னு சொல்லி சுத்தமான தமிழ்லையும் போட்டு சிங்களத்திலையும் போட்டு ஆங்கிலத்திலையும் வந்து போட்டிருக்குது. நல்ல வித்தியாசமான சிந்தனையாக இருக்குமையாலுமே கூடுதலாக வந்து கிராம உத்தியோகத்தர் வந்து பெரும்பாலும் வந்து அவரோட ஆட்சி வந்து 5 வருஷம் ஒரு கிராமத்தில் இருக்கலாம். ஆனால் அதை யாரும் நினைக்கிறே இல்லை. வேற கிராம உத்தியோகத்தர் வந்து அது நினைக்கிறதே இல்லை. நான் என்னத்துக்கு வந்துட்டு இருந்துட்டு போறதானே, என்னத்துக்கு சும்மா அலங்கரிச்சு மீனாக்கிடுவானே. இவருடைய சிந்தனை வந்து உண்மையாலுமே நாங்கள் பாராட்டி தான் ஆகணும். இதில் வந்து பாருங்க நூலகம் போட்டிருக்குது. தம்பிக்குட்டி அப்படியே பாப்பு நூலகத்துக்குள்ள நாங்கள் அப்படியே போனோம்டா பாருங்க. இதில் இருந்து படிக்கக்கூடிய மாதிரி எல்லாம் செட் பண்ணியிருக்கு. இதுக்குள்ள வந்து புத்தகங்கள் இருக்குது. தேவைன்னு சொன்னால் என்ன புத்தகங்கள் தேவையோ உள்ளுக்குள்ள போய் எடுத்து படிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அது கூட அழகா வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்களா. காற்றோட்டமா இருக்குது இந்த இடம். அப்படியே நாங்கள் வெளியில வந்தோம்னு சொன்னா பாருங்க, இந்த பாருங்க அழகா நல்ல இந்த கம்பிகள் எல்லாம் இப்படி வச்சு நீட்டா கட்டியிருக்கிறாங்க. இந்த வந்து கொக்குகள், ஒரு புல்லுல கொக்கு முயல் எல்லாம் அப்படியே நிற்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு வடிவம் உண்டு. அது பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பரா இருக்குது. இப்படியே வந்தீங்கண்டா பாருங்க, இங்கால கண்டுகளை பாருங்க அவ்வளோ அழகா வந்து நீட்டா வச்சிருக்காங்க பாருங்க. அதாவது இந்த கிராம சேவையாளரும் வந்து மக்கள், இங்கத்திய மக்களும் சேர்ந்து தான் இந்த திட்டத்துக்கு வந்து உதவி செய்திருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பொதுநோக்கு மண்டபம். இங்கால வந்து ஜிஎஸ் ஆஃபீஸ் இருக்குது, அதே மாதிரி சமுர்த்தி ஆஃபீஸ் இருக்குது, டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் வந்து தனித்தனியாக இந்த ஆஃபீஸ் இருக்கு. வாங்க உங்களுக்கு நான் காட்டுறேன். அது போய்க்குள்ள அந்த பாதையை பாருங்க அவ்வளோ அழகா இருக்குண்டு. உள்ளுக்கு போறதுக்கு முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்க, மழையிலும் வெயிலிலும் உங்களை காக்கும் என்னை நான் பாதுகாப்பேன். அதாவது ஒரு குடை ஒன்று வச்சு அந்த குடைக்கு கீழே வந்து நீங்கள் வந்து கொண்டு வர குடையை வந்து கொழுவக்கூடிய மாதிரியான ஒரு வித்தியாசமான சிந்தனையில இது வந்து வச்சிருக்காங்க. பார்க்கும்போது அதே ஒரு வித்தியாசமான சிந்தனையாக தான் இருக்குது. இதில் வந்து பாருங்க, இது வந்து கிராம அலுவலர் ஆஃபீஸ், அது வந்து அபிவிருத்தி உத்தியோகத்தருடைய ஆஃபீஸ்.
இதில் வந்து பாருங்க, இதில் சமுர்த்தி உத்தியோகத்துடைய ஆஃபீஸ் இருக்குது. இதில் வந்து என்னென்ன சேவைகள் வந்து அதாவது கிராம அலுவலர் செய்கிறாரோ அந்த சேவைகள் எல்லாம் இதில் எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த சேவையை வழங்குவதற்கு எடுக்கப்படும் காலம், தேவைப்பாடுகள், சேவையின் தன்மை, வழங்கப்படுகின்ற மக்கள் சேவைகள் என்று அழகான முறையில் வந்து போட்டிருக்கு. இதை வாசித்தாலே எல்லா விஷயம் விளக்கிறோம். அதே மாதிரி இந்த சிந்தனை இஞ்சால போட்டிருக்கு. தூர நோக்கு மற்றும் பணி நோக்கு சிந்தனை என்ன மாதிரின்னு சொல்லி அந்த ஒரு சிந்தனையும் வந்து இதில் போட்டிருக்குது. பாருங்க, இந்த இங்கே இருந்து பாருங்க வியூவில் எப்படி அழகா செட் பண்ணியிருக்காங்க. 3 ஆஃபீஸுமே வந்து மிக அழகான முறையில் இருக்குது. இதில் கீழே பொதுமக்கள் பாவனைக்குன்னு சொல்லி போட்டு இங்கே வந்து இந்த படிக்கக்கூடிய மாதிரி இதெல்லாம் வச்சிருக்குது. அதே மாதிரி அங்கால இந்த கடமையில் இருக்கிற ஆக்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் ஒட்டி கிராம அலுவலர் பிரிவு பிறந்தனன்னு சொல்லி போட்டிருக்காங்க. உத்தியோகத்தில் வெளிச்செல்கை பதிவும் என்று சொல்லி போட்டு அந்த போட்டும் வந்து இதில் செட் பண்ணியிருக்காங்க. அவங்க போகும்போது வரும்போது அந்த டைமை போடுறதுக்கு ஏற்ற மாதிரி அதில் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா இதே நல்ல அழகான முறையில் இந்த ரூமை எடுத்து காட்டுங்களேன். இதே அழகான முறையில் இருக்குது பாருங்கள். இது வந்து அபிவிருத்தி உத்தியோகத்தினுடைய ரூம் வந்து இவ்வளவு அழகுபடுத்தி மேலே சீலிங் எல்லாம் அடித்து இங்கே புகைப்படங்கள் எல்லாம் ஒட்டி மிக நேர்த்தியான முறையில் வந்து வச்சுருக்காங்க. இதை பார்க்கும்போது எங்களுக்கு உண்மையாலுமே ஆசையாக இருக்குது. இந்த சைடில் 2லேயுமே இந்த பூக்கண்டுகள் வச்சு பாருங்கள் அவ்வளவு நீட்டாக இருக்குன்னு சொல்லி. அப்படியே வாங்க குட்டி, அப்படியே பார்த்தீங்கண்டா எங்கால இது வந்து பொதுநோக்கு மண்டபம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பொதுநோக்கு மண்டபம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து இதில் வந்து பாருங்கள் ஃபயர், அதாவது தீ என்று போட்டிருக்காங்க. இங்கே வந்து நெருப்புகள் வந்து பற்றி கொண்டா உடனே வந்து இதை தூக்கி நாங்கள் வந்து அணைக்கக்கூடிய மாதிரி இதில் வந்து மண் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. அப்படியே அடிச்சு அந்த நெருப்பை வந்து அணைக்கிறதுக்குரிய ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை உண்டு. இந்த பொதுநோக்கு மண்டபத்துக்கும் திரும்ப வந்து மலசல கூடம் இருக்குது, மலசல குளியலறையும் இருக்குது, தொங்கல் இருக்குது. அழகான முறையில் இந்த கட்டு எல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்க, நீட்டா இருக்கு பாருங்க. அங்கால பாருங்க பொதுநோக்கு மண்டபத்துக்குன்னு சொல்லி மலசல கூடமும் குளியலறையும் இருக்குது. இது பொதுநோக்கு மண்டபத்துக்கு தனியாக அமைக்கப்பட்டிருக்குது. தனித்தனியா அழகா வச்சிருக்காங்க பாருங்க, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. சிவகுருநாதன் சிவேந்திரன் சத்தியசீலனுடைய குடும்பத்தினருடைய அந்த நினைவாக வந்து இந்த நிழல்களின் இந்த நினைவுகள் பாருங்க. அந்த கொடியேற்ற அந்த இடம் வந்து எவ்வளவு அழகா வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அதுவும் சூப்பரா இருக்குது. அப்படியே போனோம்னா இங்கால அலுவலக தோட்டம் இருக்குது. அலுவலக தோட்டத்துல வந்து நிறைய கத்தரி, மிளகா, தக்காளி என்று கண்டுகள் வந்து வச்சிருக்கிறாங்க. அதுவும் பாருங்க எவ்வளவு ஒரு சிந்தனை என்று பாருங்க. இயற்கை பசலை தயாரிக்கிறது. இங்க உள்ள அந்த கஞ்சல் எல்லாம் இதுல போட்டு இதுல வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு தொட்டி ஒன்று கட்டி வச்சிருக்காங்க. இதுக்குள்ள வந்து அப்படி உரமாக்குறது, இயற்கை பசலை போட்டு உரமாக்குற அந்த இது பாத்தீங்கன்னா தெரியும் இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்படியே வாங்க, இப்படியே வந்தீங்கன்னு சொன்னா உண்மையாலுமே இது எல்லா ஜிஎஸும் வந்து இதை உணர்வணும். ஏன்னா நாங்க வந்தோமா, வேலை செஞ்சோமா, இது இருந்தோமா போனமாண்டு இல்லாம எல்லாரும் நீங்க உங்களோட கிராமங்கள் இருக்கிறத இப்படி செய்யணும். குப்பை கூடை, அதுல 3 இது வச்சிருக்கிறாங்க. அதுல வந்து காகிதம், கண்ணாடி, கரிம, பிளாஸ்டிக் இது 3ம் போடக்கூடிய மாதிரி இதில் போட்டிருக்கு. மேலே வந்து எமது சூழல்களின் உள்ள கழிவுப் பொருட்களை உரிய முறையில் பேணுவோம் என்று போட்டிருக்கு. இது வந்து களஞ்சியாக ஜிஎஸ்எஃப்ல என்னென்ன பொருட்கள் இருக்கோ பொருட்களை இங்கே வந்து வைக்கக்கூடிய மாதிரி. கை கழுவுற இடம் இங்கே இருக்குது பாருங்க. அதே மாதிரி இங்காலையும் கட்டுக்கிணறுகள், மோட்டருக்குரிய அந்த இதெல்லாம் கட்டி அழகான முறையில் இங்கேயும் வந்து கண்டுகள் வந்து வச்சிருக்கிறாங்க. இப்படியே வந்தோம்டா இந்த வியூல பாருங்க. இப்படி இதுல இருந்து பார்க்கும்போது இந்த வியூல பாருங்க இந்த ஜிஎஸ் ஆஃபீஸ் வந்து இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி நோமலா நீங்க பாருங்க எப்படி இருக்கு, இவ்வளவு அழகா வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இதுல இருந்து பார்க்கும்போது எங்களுக்கு தனித்தனியாக அனைத்து அமைப்புகளும் வந்து பார்க்க தெரியுது பாருங்க, எவ்வளவு நீட்டா இருக்குது. அதாவது உணர்வணும் எல்லா ஜிஎஸும் வந்து இப்படி தங்களுடைய கிராமத்துல இருக்கிற ஜிஎஸ் ஆஃபீஸை வந்து இப்படி அழகுபடுத்துறதுக்கு முயற்சிங்க. அதாவது நீங்க 5 வருஷம் இருக்க போறீங்க, அந்த 5 வருஷத்துக்குள்ள அழகுபடுத்திட்டு போனீங்கன்னா அடுத்த ஜிஎஸ் வரும்போது முகம் சுளிக்காம அவர் தன்னுடைய கடமையை அங்க இருந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இதை உணர்ந்து செய்யுங்க. மக்கள்கிட்ட கொஞ்சம் காசுகளை வேண்டி அவங்க கொடுப்பாங்க, இது செய்யறதுக்குன்னு கேட்டால் மக்கள்கிட்ட கொஞ்சம் காசுகளை வேண்டி அப்படித்தான் மக்களோட உதவியோட இது வந்து செய்யப்பட்டிருக்குது. ஓகே, ஒரு நல்ல பயனுள்ள ஒரு பதிவு உண்மையாலுமே ஷேர் பண்ணுங்க. என்னன்னு சொன்னால் எங்களுடைய சமூகத்தில் வந்து அந்தந்த இடங்கள் முக்கியமான அமைப்புகளை சுத்தம் செய்தால் இந்த ஒவ்வொரு கிராமங்கள் சுத்தமாகும். கிராமங்கள் சுத்தமான மாவட்டங்கள் சுத்தமாகும், மாவட்டம் சுத்தமான நாடே சுத்தமாகும். இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலையும் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.